இயேசுவை போதகரே என்று அழைத்தார்கள், ரபி என்று அழைத்தார்கள், ரபூனி என்று அழைத்தார்கள். மூன்றுக்கும் ஒரே அர்த்தம் தான். டீச்சர் அப்படின்ற அர்த்தம் தான், எதுவுமே கிடையாது. ஆசிரியர். ஆசிரியர்னா என்ன அர்த்தம்? ஆசு இரியர். ஆசுனா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்குள் இருக்கும் சந்தேகம் எனும் அழுக்கை இரியர், களைபவர் என்ற அர்த்தம். சொல்லிக் கொடுப்பவர்னு அர்த்தம் கிடையாது. டீச்சர் நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? டீச்சர்னா எனக்கு தெரியாது சொல்லிக் கொடுக்க போறாங்க. நான் உங்களுக்கு தெரியாது ஏதாவது சொல்லிக் கொடுத்தேனா? உங்க பைபிளை உங்களையே படிக்க வச்சு அதற்கான சரியான அர்த்தத்தை மட்டும் தான் சொல்லிக் கொடுத்தேன். அது முன்னாடியே எழுதிருக்குதா பைபிள்ல? டீச்சரோட வேலை என்ன? டீச்சரோட வேலை இஸ் நாட் டு டீச். ஆசிரியரோட வேலை என்ன? சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. தெரியாததை சொல்லிக் கொடுக்கிறது ஆசிரியரோட வேலை கிடையாது. ஏற்கனவே நீங்க படிச்ச பைபிள், ஏற்கனவே நீங்க படிச்சதுதான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அது இருக்கிற ஒரு சின்ன மறைபொருள். அயா அசுர அயான்றதான் யாவே ஆச்சு, யாவே தான் யெகோவாச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன? ஏன்னா பைபிள் விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னா நீ எனக்கு தேவையில்லை போடா அப்படின்னு போயிட்டே இருக்கணும். எனக்கு சொல்ல நிறைய வாட்டி சொல்லுவேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அப்படின்னு. அது வேற, அதை சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு சுட்டி காண்பித்ததுதான் சொல்றது நான். புரியுதுங்களா? அப்போ ஆசு இரியர், உங்களுக்குள்ள இருக்கும் சந்தேகங்களை மட்டும் களைவதுதான் போதக ஊழியம். ஓ அக்கா கேட்டாங்க, ரகசிய வருகை யாருமே வராதுன்னு. அது தப்பு. ரகசிய வருகைன்றது ஒண்ணுதான்க்கா, டைம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அவங்களே பைபிள் படிக்க சொல்லி, அவங்களே 1 தெசலோனிக்கேயர் 4:16 படிக்க சொல்லி ஆரவாரத்தோடும் அப்ப ரகசியம் கிடையாது. அது அந்த சந்தேகத்தை களைவதுதான் ஆசிரியரோட வேலை. புரியுதுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? உங்ககிட்ட இருக்கிற பைபிள்ல இருக்கிற சந்தேகங்களை களைவதற்கு என்று ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறாரா, அவர் தான் போதகர். நீங்க பாஸ்டர்ஸ போதகர்னு அழைக்கிறத நிறுத்துங்க. பாஸ்டர் அப்படின்னா மேய்ப்பன் என்று அர்த்தம். அவர்களை போதகர் என்று அழையாதிருங்கள். தவறான ஒரு சொல்லாடல் அது. உங்களுக்குள்ள இருக்கும் ஆசை. இப்ப பாருங்க, ஆனா இந்த விஷயம் சொல்லித்தாங்க அப்படின்பா. ஆனா நான் இன்னைக்காவது டைரக்டா சொல்லி கொடுத்துருக்கேன்னு கேளுங்க. ஐ வில் பிரிங் அதற்கான இணைய வசனங்கள் அவகிட்டே எடுத்துட்டு வந்து அவளுக்கே புரிய வச்சு அதுல கர்த்தர் ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. அந்த கர்த்தர் மெசேஜ் கொடுக்கறது நான் ஆக்சுவலா பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் மெசேஜ் கொடுக்கிற போது அது பிரசங்கமாயிடுது. ஆனா ஆசிரியர் ஊழியம் அது கிடையாது. நேற்றுக்கு இவர் வந்தாரு, என்கிட்ட கேட்டாரு இது என்ன அப்படின்னாரு. சந்தேகத்தை தெளிவுறதுக்கு அடுத்த சாப்டர் படிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா? சொல்லி கொடுக்கல. இன்னைக்கே ராணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா. அது என்ன ஊழியம்? பிரசங்க ஊழியம். அதுக்கு அப்புறமா ஒரு அடிஷனல் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதுவும் பிரசங்க ஊழியம். ஆனா நேற்றுக்கு நீங்க கேட்ட போதே இந்த அண்ணன் என்ன நம்மளே படிக்க சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு மனசு தோணுச்சு அவங்களுக்கு. இந்த அண்ணன் நம்மளே கேள்வி கேட்டா பதில் சொல்லாம நம்மளே படிக்க சொல்லிட்டு போறாரு அப்படின்னு மனசு தோணி இருந்துச்சுன்னா என்னோட ஊழியத்தின் அழைப்பு அது. புரிஞ்சுக்கோங்க. போதகர்கள் they are not supposed to do பிரசங்கம். அவர்கள் நமக்குள் இருக்கும் பைபிள்ல இருக்கிற சந்தேகங்களை விளக்கி ஒரு லாஜிக்கலான டிசிஷனுக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க. அங்கிருந்து ஒரு தேவ செய்தி கொடுப்பாங்க. அப்ப பிரசங்க ஆகிறாங்க.
இயேசுவே சொல்றாரே, இப்படி எழுதி இருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்பாரு. அவர் மலை பிரசங்கம் பண்ணும்போது முழுக்க முழுக்க தேவ செய்தியை கொடுத்தாரு. அதே அவர் போதகம் செய்யும் பொழுது எடுத்துட்டு வருவார். பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டு வந்து சொல்லுவார், போதகம் செய்வார். இந்த தீர்க்க தரிசனம் இந்த நாளில் நிறைவேறிற்று அப்படின்னு பாடுறாரு. அவ்வளவுதான், போதகமே அவ்வளவுதான். ஏசாயா தீர்க்க புத்தகம் சொல்லி கொடுக்கப்பட்டது, படிக்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனம் இந்நாளில் நிறைவேறிற்று, அவ்வளவுதான் போதகம். இது தீர்க்க தரிசனம் இன்னைக்கு அது நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்றதுதான் போதகம். அது எப்படி நிறைவேறிச்சு, ஏன் நிறைவேறிச்சு, அதெல்லாம் அவரோட வேலை கிடையாது. புரியுதா புரியலையா? புரியாதவங்க மறுபடியும் எனக்கு புரியலன்னு கேளுங்க, பிரச்சனை இல்லை, திருப்பி சொல்லித்தரேன். இன்னைக்கு படிச்சோம், வீடு கட்டுகிறவள் ஆகாதன் தள்ளிக்கல்லி மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொன்னவுடன் பரிசேயர்கள் தங்களை குறித்தான் சொல்லுகிறார்கள் என்று போதிச்சாரு. அது எப்படி போதிச்சாரு? ஒரு ஓமையை சொல்லி போதிக்கிறாரு. நீங்க தானே என்ன சாவடிக்க போறீங்க அப்படிங்கிறாரு. ஒரு ஓமையை சொல்லி. போதகத்துக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓமை, கதை, அதனால ஓமை முதல்ல எடுத்துட்டு அப்புறம் போதக்கூடியம் என்றால் என்ன எடுத்துட்டு வந்தேன். முதல்ல ஓமை தான் கதை. நல்ல சமாதியந்து கதை, ஒரு கதையை சொல்லி சொல்றாரு. ஓகேவா? திட்டி சொல்றது போதக ஒழுங்கு. புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு எழுதுறாரு பவுல். இந்த அவர் போதக ஊழியம் செய்கிறார். திட்டுற நான் சொன்ன சுவிசேஷத்தை தவிர வேற எவன் எதை சொன்னாலும் நம்பாதீங்கடா அப்படிங்கிறார். அத்தாரிட்டேட்டிவா சொல்றாரு. போதக ஊழியம் சொல்றாரு, செய்யறாரு. சந்தேகங்கள் ஊடுருவும். அப்போ போதக டீச்சர்னா சொல்லிக் கொடுக்குறவங்க டீச்சர் கிடையாது. உங்களையே தெரிய வச்சுக்கிறவங்க டீச்சர். போதகர் லிட்ரல் மீனிங் டீச்சர்ல வராது, கோச் அப்படின்ற விஷயத்துல வரும் போதக ஊழியத்துல. இயேசு போதித்தார், வசனத்தை போதித்தார் அப்படின்னு நிறைய 2-3 இடத்துல வருது. இயேசு அவங்களுக்கு வசனத்தை என்ன போதித்தார்ன்ற டீட்டெயில் இல்லை. நமக்கு என்ன போதித்தார்ன்ற டீட்டெயில் இல்லை. என்ன போதிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதை படிங்க. இதை படிச்சீங்கன்னா இந்த காலத்துக்கு இது எப்படி சூட் ஆகுது பாருங்க. நீங்க பைபிளை படிக்கும் பொழுது 3 வகையாக பார்க்கணும். பைபிள் வர வசனங்களை. 1, இதுல இருந்து எனக்கு என்ன மெசேஜ். 2, நான் என்ன செய்யணும்னு இது சொல்லுது. மெசேஜ் இஸ் டிஃபரெண்ட், வாட் ஐ ஹேவ் டு டு இஸ் டிஃபரெண்ட். எனக்கு என்ன மெசேஜ். புத்தி இல்லாத காத்திரே, என்ன புத்தி இல்லாதவன் திட்டுது, சோபேரியே சோபேரின் திட்டுது மெசேஜ். அது எறும்பை கவனித்து பார், எறும்பை கவனி அப்படின்னு சொல்றது. அது என்னது? மெசேஜ் இல்ல அது. அது கிரியை. நீ செய்ய வேண்டிய மெசேஜ். நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லுதோன்னு. எனக்கான மெசேஜ் புத்தி இல்லை எனக்குன்னு திட்டுறது, சோபேறின்னு திட்டுது. நான் தாழ்ச்சியின் சங்கீதத்துக்கு வெளில வராதவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் சோம்பேறியெல்லாம் இருக்குது. பைபிள் இருக்குது, நான் சொல்லுங்க, உங்க பைபிள் இருக்குது.
இப்போ போதக ஊழியம்ன்றது அதுக்கு ஸ்பெஷலா என்ன தேவை? வேத ஞானம் தேவை. அது ஒன்றுதான் தேவை, எதுவுமே தேவை. பிரசங்க ஊழியம் யார் வேணா பண்ணலாம். மாமா சொல்லிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? பிரசங்க ஊழியம் யார் வேணா பண்ணலாம். நீ பண்ணலாம், ஒரு சின்ன குழந்தை பண்ணலாம் பிரசங்க ஊழியம். ஆனால் போதக ஊழியத்துக்கு கொஞ்சம் தரவுன்னு சொல்லணும். ஃபுல்லாக தரவு ஆக முடியாது, கொஞ்சமாவது தரவுன்னு சொல்லணும். இல்லாமல் போதக ஊழியம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்து சொல்றீங்க, ஒரு டவுட் கேட்குறாங்க யாரோ ஒருத்தர், அவங்க எங்கிருந்து கேட்குறாங்கன்றதாவது உனக்கு தெரியணும். சோம்பேறியே என்று பைபிள் கூப்பிட்டுட்டு எங்க இருக்குன்னாவது தெரியணும். ஜெபினை தவிர யாருக்காவது தெரியுமா? சோம்பேறியன்னு பைபிள் நம்மளை கூப்பிடுது. புத்திகார கலாத்தியில கலாத்தியில் வருது, எல்லாரும் சொல்றீங்க. தேவதூதன் மூலமாவது யாராவது ஒரு புது சுவிசேஷத்தை சொன்னா அவங்க நம்பாதீங்க. எங்க வருது? பவுலோட நிருபங்கள்ல எந்த நிருபத்துல? ரோமர்லையா? இல்லையே. தேவதூதர் மூலமாக ஒரு சுவிசேஷம் வந்தாலும் நம்பாதீங்க. ரோமர்லையா? அப்படியா? எல்லாத்தையும் சொல்லுங்க. பவுலோட நிருபத்துல. அப்போ பாருங்க, பவுலோட நிருபத்துல வருது. அவர் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு எழுதியிருக்காரு. பட் அவர் தான் எழுதினாரு. ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வருது. ஆமா, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு. அப்போ போதக ஊழியத்துக்கு பைபிள் அது எங்க வருதுன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் இல்ல தெரியறதுக்கான டூல்ஸாவது வச்சுக்கணும். தெரியறதுக்கான டூல்ஸ் முதல்ல பைபிள் இருக்கணும் கையில. போதக ஊழியம் செய்யறதுக்கு பைபிள் இருக்கணும். மலை பிரசங்கத்துல தான் வருது. யாரையும் குருன்னு கூப்பிடாதீங்க. ஆவி கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். அந்த கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து ஒருவரே கிடையாது. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கிறிஸ்து ஒருவரே. உங்களுக்கு ஒரே ஒரு போதகர் தான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான், ஆவியானவர் மட்டும்தான் உங்களுக்கு போதகராக இருக்கணும். ஆனா அவர் அனுப்பி போதகம் செய்ய வர்றவங்க மட்டும்தான் நீங்க போதகராக இருக்கணும். எல்லாரும் இருக்கக்கூடாது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை தவிர வானத்திலிருந்து வந்தாகணும், தேவதூதன் மூலமாக வந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறவன். Do not call anybody as teacher. என்ன நீங்க போதகரையும் கூப்பிடக்கூடாது. இது நான் தான் கூப்பிடணும். நான் சொல்லல. ஏன் உங்க பைபிள்ல மலை பிரசங்கத்துல இயேசு சொல்லிருக்காரு, போதக ஊழியத்தை நான் செய்தாலும், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் அனுப்பப்பட்டு நான் போதக ஊழியத்தை செய்தாலும், do not call me a teacher. என் மூலமா இயேசு கிறிஸ்து தான் பேசுறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே டீச்சர்னு சொல்லுங்க. புரியலையா? அப்ப புரியுதாப்பா? எனக்கு போதக ஊழியம், அதனால என்ன போதகரேன் தயவு செஞ்சு யாரும் கூப்பிடாதீங்க அப்படின்னு. கிறிஸ்து ஒருவரே போதகர். அவரால் அனுப்பப்பட்டு வந்து அவருடைய வேலையை அவர் சொன்னபடி அவர் எனக்கு செய்து காண்பிக்கும்படி செய்கிறவன். அவ்வளவுதான். கிறிஸ்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் ஒருவரேன் கொடுத்தார்ல. அதனால இயேசுவின் நாமத்தினால் வரும் ஆவியானவர் மட்டுமே உங்களுக்கு போதும். ஓகே, புரிஞ்சுதா? ஏதாவது கேள்வி இருக்கா? போதக ஊழியத்தில் ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? ஜானத்தன் கேள்வி இல்லையா? உங்களுக்கு கேள்வி இருக்கா? யாருக்கா கேள்வி? கேள்விகள் வர வரதான் டிஸ்கஷன் நல்லா இருக்கும்.
அந்த அண்ணனை அண்ணனே கூப்பிடுங்க, இல்லை சின்ன பிள்ளைங்களாம் அவனை அங்கிள் ஒன்றா கூப்பிடுங்க. டோன்ட் கால் மீ டீச்சர். வை? ஜீசஸ் டோல்ட். ஏசு சொன்னதுனால. யா இன்னும் நீங்க போனது குருன்னு சொல்லாதீங்க. பாஸ்டர் வேற, பாஸ்டர் மேய்ப்பர்கள் இல்ல. குருமாரேன்னு கூப்பிடுவாங்க, குரு வராருன்னுவாங்க, அது வேற. ஐயரேன்னு கூப்பிடக்கூடாது. பாஸ்டர் இஸ் மெய்ப்பன்ன்றது காமன். அதனால தான் அந்த 2 வேர்டையும் தவிர்த்துட்டு பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. பாஸ்டர்னு கூப்பிடுங்க, போதகரேன்னு கூப்பிடாதீங்க. தமிழ் தூய தமிழ் போதகரேன் மெய்ப்பரேன்னு கூப்பிடுங்க. தூய தமிழ் பாஸ்டர்னா மெய்ப்பர்னு இருக்கும். நம்ம சபை போதகர் இல்லை, சபை மேய்ப்பர். சபையை மேய்க்க தான் முடியும். அவருடைய வேலை என்ன? அமர்ந்த தண்ணீரண்டையும் பசும்புலண்டையிலையும் மேய்க்கிறது, அவ்வளோதான். அதாவது பைபிளுக்குள்ள ஆழமா கூப்பிட்டு போறேன். அமர்ந்த தண்ணீரண்டைனா ஆவியானவர் அந்த பிரசன்ஸ்குள்ள கூப்பிட்டு வழி நடக்க.